இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கா ம். சுட சுட சோறு. ம். இன்னைக்கு மட்டன் மட்டன் வறுவல். ம். இன்னைக்கு மீன் குழம்பு, இந்த மத்தி மீன் குழம்பு. ம். ஏன்னு கேட்டால் நம்ம 2 வாரம் சாப்பிட்றவே இல்லை. ம். கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு சிவராத்திரி. ம். அதனால இன்னைக்கே வந்து ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து இன்னைக்கே குழம்பு இந்த இதெல்லாம் காலி பண்ணிடணும். சாப்பிடணும் போல இருந்துச்சு. ம். அதான் எடுத்தோம். இங்கே பாருங்க மத்தி மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்குறப்பே நல்லா இருக்கு பாருங்க. ம். மத்தி மீன் குழம்பு முழுசு முழுசாக இருக்குது பாருங்க குழம்பு. இது மாதிரி எனக்கு முழுசு முழுசாக போட்டு குழம்பு வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். மத்தி மீன் குழம்பு எனக்கு கடையில் வைக்கிற மாதிரியே வச்சுருக்கேன் இன்றைக்கி. இது மட்டன் வறுவல். நல்லா மட்டன் வறுவல் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டு நைட்டு இட்லி மாவு வேறு நேற்று போட்டேன்னா அந்த இட்லிக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்றதோட சரி, இன்னைக்கு சாப்பிட்றதோட சரி, நாளைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்றதோட சரி, நாளைக்கு வந்து நாங்கள் சாப்பிட 4 நாளைக்கு சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாளைக்கு அமாவாசை, இது சிவராத்திரி, நாளை கழிச்சு அமாவாசை, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்ம ஒரு விசேஷமாக இருக்கோம். அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கே காலி பண்ணிடுவோம் மக்களே. இந்த மீன் இங்கே பாருங்கள், இன்றைக்கே காலி பண்ணிடுவோம் மக்களே. இங்கே பாருங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன் எடுத்துட்டு பாருங்க. மீன் மத்தி மீன் வந்து வறுத்தாலும் நல்லா இருக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வறுத்தாலும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் மக்களே. இது கடையில் வச்சுருக்க மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். கரண்டி எடுங்க. இது கடையில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன் மக்களே. இது சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு சாப்பாடு இதெல்லாம் பிடிச்சிருந்தா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க குழம்பு. பாருங்க மக்களே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. அம்மா வந்து எல்லாமே மீன் குழம்பு வந்து 3-4 திங்ஸாக வைப்பேன். இன்றைக்கி எங்கள் கடையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன் மக்களே. ஏன்னா நேரம் ஆச்சு, காலைல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து எல்லாம் நேரம் ஆயிடுச்சு. பறக்க செஞ்சேன். கடையில் வைக்கிற டைப் மாதிரியே வச்சுட்டேன் மக்களே. இங்கே பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஒரு பிடிக்கணும் மக்களே. ஒரு வாரம் ஆச்சு சாப்பிட்டு. மட்டன்லாம் யாராவது மட்டன்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இங்கே இருந்தால் எந்த பிள்ளைங்களுமே இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிடுச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் தான் இதை சாப்பிட்டு நாங்கள் தான் மக்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். நைட்டெலாம் இட்லிக்கு இங்கே இருக்கிற குழம்பு வச்சு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சாப்பிட வாங்க. பாய். அடுத்த சமையலில் வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு. பாய்.